அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பிப்ரவரி மாதத்திற்கான மைத்ரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரங்கள். அதற்கு முன்பு நம்ம இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம், மிக முக்கியமான ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு தினம்தோறும் பாடுகிறார்களோ அவர்களுடைய கடன் சுமையானது வெகு சீக்கிரம் படிப்படியாக குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிறைய பேர் அந்த நாள் மற்றும் நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆனால் இந்த ஒரு கோவிலோட முக்கியத்துவத்தையும் அந்த பாடல் என்ன, அந்த ஒரு எளிய பாடல், மிக சின்ன பாடல், அந்த ஒரு பாடலை நீங்கள் தினம்தோறும் உங்கள் பூஜை அறையில் அதை நீங்கள் பாடும் பொழுது எப்படிப்பட்ட பெரிய கடன் சுமையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவதற்கு ஏதாவது ஒரு வழியை இந்த ஒரு ஈஸ்வரர் நமக்கு காமிப்பார். நிறைய பேருக்கு இந்த அற்புதமான திருத்தலத்தை பற்றியும் நம்ம பாட வேண்டிய அந்த ஒரு பதிகம் பற்றியும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழியை இந்த ஒரு பதிகம் உங்களுக்கு காமிக்கும். சரி, இப்போ பிப்ரவரி மாதத்தோட மைத்ரேய முகூர்த்தம் 2 நாட்கள் வருகிறது. அந்த நாள் மற்றும் நேரத்தை பார்த்துடலாம். நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு மாதமும் போடும்போது மற்ற சேனல் ஒரு டைம் சொல்கிறாங்க, ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பஞ்சாங்கம் அல்லது சாஃப்ட்வேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை தழுவி தான் நான் உங்ககிட்ட மாதம் இந்த மைத்ரேய முகூர்த்தமும் சரி, அதுக்கப்புறம் அபிஜித் நட்சத்திர நேரமும் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல் நாள் 11/2/2026 புதன்கிழமை வருதுங்க. அதுவும் விடியற்காலை அதிகாலை 12:32 மணிலேருந்து 2:42 மணி வரை வருது. விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் அந்த நேரத்தில் சேர்ந்து வருது. மொத்த நேரம் பார்த்தீங்கன்னா 130 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரம் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்குதுங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் பொதுவாகவே விருச்ச லக்னம் ப்ளஸ் அனுஷ நட்சத்திரம் அல்லது மேஷ லக்னம் ப்ளஸ் அஸ்வினி நட்சத்திரம், இந்த 2 அமைப்பில் மட்டும்தான் வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் வரல, செவ்வாய்க்கிழமையும் வரல. ஒன்று புதன்கிழமை வருது, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. பட் இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நாளில் கடன் தீரணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் வேண்டிக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அந்த கவரில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:15 மணி முதல் 1:58 மணி வரை. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அலாரம் வச்சு இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் திரும்ப படுத்துக்க போகலாம். ஸோ இந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கடன் நசி அப்படிங்கிறத எழுதுங்க. ஆமாங்க, இந்த கடன் சுமை நம்மளை விட்டு எவ்வளோ சீக்கிரம் போகுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் எல்லாமே நமக்கு வந்துடும். அடுத்தது 2வது நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/2/2026 மிக அற்புதமான ஒரு பிரபஞ்சவசிய நாள். இந்த டேட்டை பாருங்களேன், எத்தனை 2 இதில் வந்திருக்குன்னு. ஸோ இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 9:22 மணி முதல் 11:09 மணி வரை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் 107 நிமிடங்கள் தாங்க இந்த டைமு. இதில் மைய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:57 AM to 10:32 AM. இதில் இந்த மாதத்தில் 2 நாட்களுமே சுமாரான நாட்கள் தான். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நாள் பயன்படுத்தினா கூட போதுங்க. கடன் தீர்க்கும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் தான் திருச்சேரை அப்படிங்கிறது. திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகக்கூடிய வழியில், கும்பகோணத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தாங்க இந்த ஆலயம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பெயர் சார பரமேஸ்வரர் அல்லது ருண விமோசன லிங்கேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இவருக்கு செந்நெறி யப்பர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்துக்கு யார் ஒருத்தவங்க பணப்பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார்களோ, கடன் பிரச்சனையில், வில்லங்கமான பணப்பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாங்களோ, இந்த ஒரு ஸ்தலத்துக்கு அவங்க 11 வாரம்
திங்கட்கிழமை வந்து அந்த கடன் தீர்க்கும் பதிகத்தை பாடும் பட்சத்தில் நிச்சயமாக உங்க பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் சுமையானது மிக விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கத்திற்கு பின்னால் கடன் தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தையும் பதிச்சிருக்கிறாங்களாம். அதனால தான் மற்ற எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த பதிவை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். பொதுவாகவே திங்கட்கிழமையில நம்ம சிவபெருமான் வழிபாடு தான் செய்வோம். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்வோம்னா சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்வோம். பக்த மார்க்கண்டேயனால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு தலமும் இதுங்க. அதனால யாரெல்லாம் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கும்பகோணத்துல நீங்க இருந்தாலும் அல்லது திருவாரூர் அந்த பக்கம் நீங்க இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க போகக்கூடிய சூழல் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவசியம் போய் பாருங்க. 11 திங்கட்கிழமைகள் நம்ம போகும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை நம்ம வேற ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் திங்கட்கிழமை போயிட்டு அந்த பாடலை பாடி சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு சின்ன பாடலை தாங்க நீங்கள் தினம்தோறுமே உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இதை நீங்கள் உச்சரிக்கணும். இது வந்து அந்த பதிகத்தோட முதல் பாடலை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானதுங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் நேரில் கோயிலுக்கு போயும் 11 திங்கட்கிழமை அப்படிங்கிறது கணக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போயும் இதை நீங்கள் அங்கே படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது இந்த ஒரு பாடலை வந்து விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். பூரி யாவரும் புண்ணியம் பொய்க்கெடும் கூறிதாய அறிவுகை கூடிடும் சீரி யார் பயில சேரையுடன செந்நெறி நாரி யாகன்றன் நாம நவிலவே. இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்மை உடையவர்கள் பயிலும் திருச்சேரையுட் செந்நெறியில் வீற்றிருக்கும் உமையொரு பாகனுடைய நாமம் நவின்றால் புண்ணியம் பூரித்து வரும், பொய்க்கெடும், கூர்மை உடையதாகிய அறிவு அப்படிங்கிறது கைகூடும். நம்முடைய பாவங்கள் தீர்ந்து நம்முடைய கர்மாக்கள் கரைந்து புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் திருச்சேரை அப்படிங்கிறது. அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை நீங்க இந்த ஒரு பாடலை பாடி தினம்தோறும் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய சிக்கலான பணப்பிரச்சனையையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை பொருட்டு தான் தெய்வ வழிபாடுகளை நாம் செய்கிறோம். இந்த பாடல் பாடனா எத்தனை நாளில் எங்கள் கடன் தீரும் அப்படின்னு சில பேர் கட் அண்ட் ரைட்டாக விதண்டாவாதத்துக்காக கமெண்ட்ல கேட்பாங்க. அதற்கான பதிலாம் நம்ம கூற முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையும் அவங்களுடைய உடல் உழைப்பும் அவங்களுடைய விடாமுயற்சியும் தான் அவங்களுக்கான அந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இதில் வேற ஏதும் சந்தேகம் இருப்பின் என்னென்ன பொருள்லாம் அந்த கவரில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணலை. ஏன்னா அது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கடன் நசி நசி அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.